இளவேணி அதிரல் பாகம் 2 அத்தியாயம் 1. கிழக்கு திசையில் பால் பொங்கி வழிய கை தட்டி தனது மகிழ்ச்சியை வெளியிட்டாள் சந்தியா. அருகே நின்றிருந்த ஷியாமலாவின் முகம் மலர, இதனடி பழக்கம், பால் பொங்குறதுக்கெல்லாம் கை தட்டுறது? ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம ஹாப்பிய வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா? 20 பேச்சையும் கவனித்த மகேஸ்வரி, அந்த காலத்துல எல்லாம் குழம்பு சத்தம் போடுவோம், இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. மாமியார் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா என இளையவள் தமக்கையின் காதில் கிசுகிசுக்க, பேசாம இருக்க மாட்டியா நீ என்று அமைதிப்படுத்தி விட்டு விளக்கேற்றி இறைவனை வணங்குவதற்கு தயார் செய்த ஷியாமலா, என்னங்க இன்னும் வெளியே என்ன செய்யறீங்க, வாங்க சாமி கும்பிடலாம். ஒரு நிமிஷம் இதோ வரேன் என பதிலளித்தவன் கைபேசியில், நீ எதுவும் சங்கடப்படாதா இருக்கா? அதெல்லாம் இல்லன்னே, நீங்க போய் வேலைய பாருங்க. இல்ல வஞ்சி எதுவும் நினைப்பாளோன்னு? ஒன்னும் நினைக்க மாட்டா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. வாழ்த்துக்கள் அண்ணே, புது வீட்டுல புதுசா லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்டா. நீ எப்ப ஊருக்கு வர்ற? திருவிழா முடிஞ்சு போனதுதான் 3 வாரம் ஆச்சு. இந்த வாரம் சனி ஞாயிறு லீவுக்கு வரேன். சரிடா, வந்தது சொல்லு, நான் வந்து பாக்குறேன் என இணைப்பை துண்டித்த அவினாஷ் உள்ளே சென்றான். எவ்வளவு நேரம் அவி, நல்ல நேரத்துல சாமி கும்பிட வேணாமா? ஷியாமா, உன்னோட அம்மா அப்பாவையும் கூப்பிடு என மகேஸ்வரி உரைக்க, உள்ளறையில் பொருட்களை ஒதுங்க வைத்துக் கொண்டிருந்த பெற்றவர்களை வருமாறு அழைத்தாள் அவள். இறைவனை வழிபட்டு முடித்ததும் அனைவருக்கும் பாலை கொடுத்துவிட்டு ஷியாமலா உணவு தயாரிக்க சென்றுவிட, சரி நான் கிளம்புறேன் என மூத்த மகனிடம் விடை பெற்றார் மகேஸ்வரி. என்னம்மா அவசரம், இருந்து சாப்பிட்டு போகலாம்ல? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள், நம்ம வீடு தானே, எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். விடியறதுக்கு முன்னுக்க வந்தது, மணி 10 ஆச்சு. வீட்டுல வந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியா இருக்கா பாவம். அவசரத்துக்கு பாத்ரூம் போகணும்னா கூட என்ன செய்வா? நான் இருந்தா உதவியா இருக்கும். கோபமாமா மேல தனியா வந்துட்டேன்னு? என்ன புள்ளடா நீ, எதுக்கு உண்மையில கோபப்பட போற? உங்க 2 பேரோட சந்தோஷத்தையும் நிம்மதியை விட வேற எதுவும் பெருசு இல்லை எனக்கு. தேரோட்டம் முடிஞ்சு வர்றப்பவே அழகர் மாமா சொல்லித்தான் விட்டாரு. இப்ப என்ன, பார்க்க முடியாத தூரத்துலயா இருக்கும்? 4 தெரு நடக்க மாட்டேனா என்ன? இருங்கம்மா, வண்டி சாவி எடுத்துட்டு வரேன், உங்களை பைக்ல இறக்கி விடுறேன். அதெல்லாம் வேண்டாம், போற வழியில அப்படியே காய் வாங்கிட்டு மெதுவா நடந்துக்கிறேன். நீ முதல்ல வீட்டு வேலைய பாரு. ஷியாமலா, போயிட்டு வரேம்மா என குரல் கொடுக்க சமையல் அறையில் எட்டி பார்த்தாள். சரிங்கத்த என்றவளின் அருகில் நின்றிருந்த அவளின் அன்னை, இருந்துட்டு போங்கன்னு சொல்லுடி என மெலிதான குரலில் உரைத்து விட்டி, அண்ணி இருங்க, என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருக்கட்டுமா, நீங்களும் ஓய்விடுங்க, மிச்ச வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று விட்டு வெளியேறினார். கூடலூரில் தனியாய் வீடு பார்த்து குடியேறி இருந்தான் அவினாஷ். தேரோட்டம் முடிந்து மாமியாரின் அழைப்பிற்காக ஷியாமலாவின் பிறந்தகம் சென்று 2 நாட்கள் தங்கிவிட்டு அவன் மட்டும்தான் வந்தான். தனியாய் வீடு பார்த்த பின் முன்தின இரவு தனது குடும்பத்தாருடன் வந்து சேர்ந்தாள் அவள். மகேஸ்வரியிடம் முன்பே சொல்லி இருந்ததால் மூத்த மருமகள் திருமணத்தின் போது கொண்டு வந்திருந்த பாத்திரங்கள் மற்றும் அவளது மற்ற பொருட்களையும் தயார் செய்து வைத்திருந்தார். அனைத்தையும் இரவோடு இரவாக புது இல்லத்திற்கு மாற்றி காலையில் பாலை காய்ச்சி விட்டனர். அவினாஷ் வஞ்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தான். ஷியாமலா கடமையே என ஒரு முறை வா என்றாள். அந்த வாவிலும் கூட எதற்காக அழைப்பு என்று சொல்லப்படவில்லை. அவளும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. கைபேசி திரையில் தெரிந்த மனையாளிடம், என்ன கருவாச்சி, கோபமா? பின்ன இப்படியா மாமா செய்வீங்க? அவினாஷ் மாமாவுக்காவது ஒரு 8 போயிட்டு வந்திருப்பேல, பாவம் சங்கடப்பட போறாரு. நான் அண்ணங்கிட்ட பேசிட்டேன், ஒன்னும் நினைக்க மாட்டாரு. அது சரி, ஏன் போக வேண்டாம்னு சொன்னீங்க? அண்ணியோட குடும்பத்தாளுங்க ஏதாவது பேசுவாங்க, வீணா மனசு சங்கடம். நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படுவேன் இல்ல மாமா, தேவையான பதில் சொல்லுவேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அது தெரியுண்டி கருவாச்சி, ஆனா என்னோட பொண்டாட்டிய யார் குறைச்சி பேசுறது நான் அனுமதிக்க மாட்டேன். ரொம்ப தான் கரை கட்டன்னு சொன்ன ஆளு தானே நீங்க. நான் சொல்லாம வேற யாராவது சொல்லியிருந்தா வாய உடைச்சிருக்க மாட்டேன். அப்படியா மாமா? என்னடி இப்படி கேக்குற? புருஷனை நம்பாம இருக்கலாமா? எதுக்கு நம்பணும்? நான் நம்புறேனே உன்னை. நம்ம பொண்டாட்டி கருவாச்சியா இருந்தாலும் வெள்ள மனசுக்காரின்னு நீங்க நம்புற மாதிரி நானு நடந்துகிட்டேன் மாமா. ஆனா 4 பொண்டாட்டிய கட்டண உங்களை எப்படி நம்புறது சொல்லுங்க பாப்பா. அருகா போதுண்டா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையும் போயிடும் என மூளை எச்சரிக்க கேலி பேச்சை விடுத்தவன், அம்மா வந்துட்டாங்களா வஞ்சி? இன்னும் இல்ல மாமா,
கிளம்புறப்ப என்னையும் வரியான்னு கூப்பிட்டாங்க. உங்க சொல்ல மீறி போக மனசு இல்லாம இருந்துட்டேன். அம்மா பாத்துக்குவாங்க தான். இருந்தாலும் நீ அங்க தனியா போறது வேற, நான் உன் கூட வர்றது வேற. ஊருக்கு வந்தது சேர்ந்து போய் அண்ணனை பாத்துட்டு வரலாம், சரியா? பிள்ளைங்க எங்க? சின்னவன் தூங்குறான். பெருசு இந்த பாருங்க. என மகளின் புறம் கைபேசியை திருப்பிட தந்தை வாங்கி தந்திருந்த புத்தகத்தில் வண்ணம் தீட்டிக் கொண்டிருந்தாள் தர்ஷினி. என்ன செய்யறடா செல்லம்? கத்ததிங்கப்பா. குட். அம்மாவை தொந்தரவு செய்யாம இருக்கணும், சரியா? ததிப்பா. லவ் யூ, அவ்யூப்பா என்று விட்டு குழந்தை பணியை தொடர அடுத்ததாய் மனையாளின் முகம் தெரிந்தது அருகனிற்கு. தொண்டை வரை வந்த சொல் ஏனோ வாயை கடந்து வெளியேற மறுத்தது. இடைப்பட்ட 3 வார காலமாக தினமும் பேசும் பொழுதெல்லாம் மனைவியிடம் தனது காதலை சொல்லிவிட முயல்வான். ஆனால் வஞ்சியின் முகம் பார்த்ததுமே அம்முயற்சி தோற்று போய்விடும். அத்தோடு அவள் எதையும் இலைமறைக்காயாய் பேசியோ உணர்த்தோ பழகாதவள். அவளிற்கு வேண்டுமானால் ஐ லவ் யூ என்ற சொல் காதலின் வெளிப்பாடாய் இருக்கலாம். அவளை பொறுத்தவரை அது கேலி செய்வதாய் தோன்றக்கூடும். அதன் பொருள் தெரிந்தாலும் நானும் படிக்கலன்னு இங்கிலீஷ்ல சொல்லி வம்பிழுக்கிறீங்களாக்கும் என நேரடியாய் கேட்டு விடுவாள். அதன் பின் உணர்வு பரிமாற்றத்திற்கு பதிலாக வாய் தகராறுதான் நடக்கும் இருவருக்கும் இடையில். மெளிதாய் புன்னகைத்த அருகன், இந்த வாரம் ஊருக்கு வர வஞ்சி. சரிங்க மாமா என்று விட்டு இணைப்பை துண்டித்தவளை எண்ணி உண்மையில் சிரிப்பதா அழுவதா என அவனிற்கு புரியவில்லை. அவனுள் இருந்த ஆசையும் ஏக்கமும் அவளிற்கு இருப்பதாய் தெரியவில்லை. தேரோட்டம் முடிந்து அவன் செல்லும் போது இருந்த வஞ்சி தற்போது காணாமல் போயிருந்தாள். அவளே அறியாமல் விழிகள் சிந்திய கண்ணீரும் இதழ்கள் உரைத்த சொற்களும் அவனின் உணர்வுகளையும் சிக்க வஞ்சி அவளோ மறுநாளே இயல்பாகிவிட்டாள். இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலையே என சிந்தித்தவனிற்கு இந்த தடவை சீக்கிரம் வந்துடுங்க மாமா என்று உரைத்த அன்றைய தினத்திற்கும் வருகிறேன் என்றதும் சரி என ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்ட இன்றைய தினத்திற்குமான வேறுபாடு சிரிப்பைத்தான் வரவைத்தது. ஊரிற்கு சென்றால்தான் அன்றைய மனையாளை காண இயலும் என தோன்றிட 3 வாரங்களிற்கு முன்பான நினைவுகள் மனதில் வரிசை கட்டின. செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு செல்லும் பொதிகை அதிவிரைவு வண்டி மதுரை சந்திப்பில் 15 நிமிடம் நின்று புறப்பட தயாரானது. சரியான நேரத்தில் ரயிலில் ஏறிவிட்டான் அருகன். தனக்கான இடத்தை தேடி அமர்ந்தவன் ஜன்னல் வழியே பார்வையை வெளிப்புறம் செலுத்த வெயில் கால காற்று மனமெங்கும் அவனது அதிரலின் நினைவில் நிறைத்தது. ஏதேதோ எண்ணம் கொண்டிருந்தான். மனையாளிடம் மனம் விட்டு பேசிடவும் காதலை பரிமாறிடவும். ஆனால் வாய்ப்பு அமைந்தும் வாய்தான் வரவில்லை. நிமிடங்கள் கரைய உணவு பாத்திரத்தை திறந்தவனது கண்களை நிறைத்தது ரசம் சாதமும் வெண்டை பொரியலும். அனிச்சையாய் மனமும் முகமும் மலர்ந்திட உணவில் கை வைக்க போனவனை தடுத்தது கைபேசி ஒலி. திரையில் மனையாளின் பெயரை கண்டவன் வியப்பும் மகிழ்ச்சியுமாய் பேச வாயெடுக்க மாமா அவளின் அழைப்பில் வார்த்தைகள் மறந்தது. இல்லத்தில் இருந்து கிளம்பி 45 நிமிடங்கள் கடந்திருக்கலாம். அதற்குள்ளாக அவளின் அருகாமையில் இருந்து வெகு தொலைவு வந்து விட்டதை போல உணர்வு. மாமா என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அருகில் இருக்கும் மனிதர்களை ஒரு பார்வை பார்த்தவன் குரல் தாழ்த்தி, சொல்லுடி கருவாச்சி, ட்ரெயின் கிளம்பிடுச்சா? சாப்பிட்டீங்களா? இனிமேதான். சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல மாமா. நேரம் இல்லாதால அவசரமா செஞ்ச. உப்பு காரம் கூட பார்க்கல. முன்ன பின்ன இருந்தா கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. எதுக்கு இவ்ளோ அவசரமா செஞ்ச? இல்ல 3 நாளைக்கு முன்னாடி வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுட்டேன்னு கோவமா இருந்தீங்கல்ல. நான் எங்கடி கோவமா இருந்தேன்? அப்ப இல்லையா மாமா? கோபம் போயிடுச்சா உங்களுக்கு? மறுநாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து ராத்திரி அவ்வளவு நேரம் பேசினே. கோபம் இருந்தா எப்படி பேசுவேன்? ஆமால, முட்டை கூட கொடுத்தீங்களே. அருகனிற்கு சிரிப்பு வர, சரியா போச்சு போ. நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கலையே மாமா. யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டியா? சரி, என்ன செய்ய போற? இப்ப தரவா? சற்றே திகைத்தவன், ஏய் என்ன சொன்ன? சரியா கேட்கல எனக்கு. நல்லாதான் உங்களுக்கு காது கேட்டுச்சு. சும்மா போய் சொல்லக்கூடாது. இங்க இவ்வளவு நேரமும் உன் கூட தானடி இருந்தேன். அப்ப எல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் கேக்குற கோவமா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப தரவா? வேணாம், ஊருக்கு வந்து நேர்லயே வாங்கிக்கிறேன். எப்ப வருவீங்க? என்ன கேட்ட? இப்பவும் போய் சொல்றீங்க நீங்க.
அருகனின் ரத்த அழுத்தம் ஏகத்திற்கும் ஏறி இறங்கியது. கருவாச்சி, கொஞ்சம் கொஞ்சமா ஷாக் கொடுடி, மொத்தத்தையும் வரிசையா கொடுத்தா தாங்க மாட்டேன் நானு. மாமா, சாப்பாடு நல்லா இருக்கு வஞ்சி. நிஜமாவா மாமா? ஐ லவ் யூ டி கருவாச்சி. என்ன சொன்னீங்க மாமா? அவன் குரல் தாழ்த்தி உரைத்ததில் உண்மையாகவே அவளிற்கு கேட்கவில்லை. அதை அவனுமே அறிந்திருந்தான். ஊருக்கு வர்றப்ப சொல்லுறேன், இந்த தடவை சீக்கிரம் வந்துடுங்க மாமா என்றவளின் குரலில் உணர்ந்த ஏக்கத்தில் கரைந்தே போனான். இதற்கு மேல் பேசினால் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி தேனூருக்கு சென்று விடுவோமோ என்ற பயம் எழ, வந்துடுறேன், பிள்ளைங்களை பாத்துக்கோ என்று விட்டு இணைப்பை துண்டித்தான். அன்றிலிருந்து அவனிற்கு பிடித்தமான ரசம் சாதமும் வெண்டை பொரியலும் மனையாளின் மற்றொரு வடிவமாய் மாறி போனது. அதனை அவளின் கைமணத்தை தவிர வெளியில் உள்ள மனம் வரவில்லை. அதற்காகவே ஊரிற்கு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்ய துவங்கினான் அருகன். அத்தியாயம் 2. வழக்கம் போல் சிவன் கோவிலிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் கள்ளழகர். தாத்தா தாத்தா என்ற அழைப்பில் சட்டை பொத்தான்களை மாட்டியபடி வெளியே வர மிதிவண்டியில் தூக்கு பாத்திரத்துடன் நின்றிருந்தான் சுப்புவின் மகன். இளைஞனை கண்டு முகம் மலர்ந்தவர், என்னடா பிரேம, எப்ப ஊர்ல இருந்து வந்த? ராத்திரி தான் தாத்தா. சரி இந்தாங்க என பாத்திரத்தை நீட்ட, என்னது இது? அம்மா இன்னைக்கு களி கண்டுச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு கொடுத்து அனுப்பினாங்க. எங்க உன்னோட அப்ப? எப்பவும் விடியவும் வந்து நிப்பான், இன்னைக்கு ஆளே காணல. சோழ வந்தான்ல ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டாங்க, 2 நாள்ல வேலை முடிக்கணுமா, அதான் விடியறதுக்கு முன்னவே போயிட்டாரு. சரி தாத்தா, நான் கிளம்புறேன் என்றவன் நொடி இல்லாத வேகமாய் அங்கிருந்து செல்ல, பாத்துடா, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கா சுப்பு, கீழே விழுந்து வாரி வச்சுக்காத, நிதானமா போ என்றவரின் அக்கறை மிகுந்த சொற்கள் காற்றில் தான் கரைந்தன. இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான், சொல்லுற காதலையே கேட்கறதில்ல என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவர் கதவை பெயருக்கு என்று மூடிவிட்டு கிளம்பினார். 1 மாதம் ஆகிவிட்டது மரகதத்தை பார்த்து. ஆனால் முதல் வாரம் இருந்த பயமும் பதற்றமும் தற்போது இல்லை. அவர் வராத போதும் தினமும் சிவன் கோவிலுக்கு தவறாது சென்று வருகிறார். ஆனால் மரகதத்திற்காக அல்ல, அவர்களது உறவிற்கு சாட்சியான சிவனிற்காக. இருவரது குடும்பத்தாருக்கும் இவர்களை பற்றிய நற்புரிதலை கொடுத்து அந்த உணர்வை சிதைக்காமல் ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து வந்தவைக்காக நன்றி மட்டுமே நவிழ வந்திருந்தார். விசேஷ தினம் இல்லாததால் அதிகாலையிலேயே வந்து சிவனிற்கான கடமையை முடித்துவிட்டு வேறொரு கோவிலிற்கு சென்று விட்டார் அர்ச்சகர். காற்றிற்கு அசையும் மரக்கிளைகளின் சப்தம் செவியை நிறைக்க, சுவாசத்தோடு கலந்த மலர்களின் சுகந்தத்தை உள்ளிழுத்தவாறே வந்தவரின் மனம் கருவறையில் இருந்த லிங்க உருவானவனை கண்டதும் மற்றவற்றை தூர வீசிவிட்டு அவனிடமே நிலைத்து கொண்டது. நிலை கண்ணாடியின் முன்னின்று தலைவாரிக் கொண்டிருந்தான் பிரபு. இன்னுமாடா கிளம்பல நீயே என்ற அன்னை விசாலாட்சியின் குரலை அலட்சியமாய் செவியில் ஏற்றவன், அதான் கிளம்பிட்டு இருக்கல, அந்த முடியத்தான் விட்டுனா என்ன, கண்ணை மறைச்சுக்கிட்டு நிக்குது, அதை சரி பண்ணவே 1.5 மணி நேரமா தலை சிவற. எங்க நேரம் கிடைச்சாத்தானே இங்க திரும்ப பாப்போம். நேத்து சாயங்காலம் 2 மணி நேரம் டிவியை பார்த்துட்டு படுத்து உருண்டியே, உனக்கு நேரம் கிடைக்க மாட்டேதா? அவன் சிரித்து சமாளிக்க, நாளைக்கு உன்னோட அக்கா பார்க்க ஊருக்கு போறேன்டா, வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும், கொஞ்சம் சமாளிச்சுக்க. கேள்வியாய் பார்த்தான். எதுக்கு? இதென்ன கேள்வி? என்னோட மகளை பார்க்க நான் போறேன். ஓஹோ, அக்கா போன் போட்டுச்சா? 2 நாளைக்கு முன்னாடி. அவ காரணம் இல்லாம தானா போன் போட்டு பேச மாட்டாளே. சரி இப்ப சொல்லுங்கம்மா, எதுக்கு ஊருக்கு போறீங்க? சோ, வாய பிடிங்கிட்டானே என சலித்து கொண்டவர் பிரபு உண்மையை அறிந்து கொள்ளாமல் விடமாட்டான் என்பதால், ஒண்ணுமில்ல, அவளோட மாமனார் இருந்து 1 வருஷம் ஆகுதுல்ல, திதி கொடுக்க ராமேஸ்வரம் போறாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. அவளால தனியா எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல, நான் போனா கொஞ்சம் உதவியா இருக்கும். இது நீங்களா சொல்றீங்களா, இல்ல உங்க மக சொன்னதை எனக்கு ஏத்த மாதிரி மாத்து ஒப்பிக்கிறீங்களா? விசாலாட்சி அமைதி காக்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் என ஊகித்தவன், இந்த உதவியை அவளோட மாமியார் செய்ய மாட்டாங்களாமா? பாவண்டா, வயசானவங்க, உங்களை விட 5-6 வயசு தாமா கூட இருக்கும். நம்ம பிள்ளைக்கு நாம தானே செய்யணும். இதே மாதிரி அவளும் நினைக்கணும்ல. உங்களுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சப்ப அம்மானு வந்து எட்டியாவது பார்த்தாளா? போன்ல நல்லா விசாரிக்கிறான். பிரபு, என்ன இருந்தாலும் மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நம்மளை தவிர வேற யாருடா இருக்கா? அவ என்ன வேணும்னேவா வராம இருந்தா?
நாத்தனாக்காரி வீட்டுல வந்து உக்காந்துகிட்டா, இங்க கிளம்பி வந்தா நான் வர்ற நேரம் பார்த்து பிறந்து வீட்டுக்கு போயிட்டான்னு வம்பு பேசி பிரச்சனை இழுத்து விட்டுடுவா. அதனாலதான் அப்ப பெத்த அம்மாவை பாக்குறத விட நாத்தனாருக்கு சோறு ஆக்கி போடுறதுதான் முக்கியம். அப்படிதானம்மா? ஆம்பளை பையன், உனக்கு தெரியாதுடா பொண்ணுங்களோட கஷ்டம். நானும் தினம் தினம் 1000 பேரை பார்த்து பேசி கடந்து வரேம்மா. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க, மாமியார் மருமக, அம்மா பொண்ணு நாத்தனார்னு பல உறவு முறையில இருக்கிற பெண்களும் அதுல அடக்கும். அவங்க படுற கஷ்டமும் தெரியும். எதிர்த்து பேசி அலட்சியமா கடந்து போறவங்களையும் பாக்குறேன். ஆனா உங்க பொண்ணு மாதிரி ஒரு ஏமாளி. அதான் நீ விவரமா இருக்கல்ல, குடும்பத்துக்கு ஒருத்தர் தெளிவா இருந்தா போதும், எல்லாரும் விடயமா இருந்தா வீடு தாங்காது என்றவரின் குரலில் மகளை ஏமாளி என்று உரைத்ததின் வழி தெரிந்தது. விஜயலட்சுமி பிரபுவின் தமக்கை, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. எவர் என்ன உரைத்தாலும் அப்படியே நம்பிவிடும், செய்துவிடும் வெகுளி. கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போதே தேடி வந்த வரனை பேசி திருமணத்தையும் முடித்து விட்டார் பிரபுவின் தந்தை. அப்படியொன்றும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வசதியானது இல்லை அவர்களின் குடும்பம். வரும் வருமானத்தில் செலவு போக சேமித்து வைத்துக் கொள்ளும் சாதாரண நடுத்தர வர்க்கம். ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தார் குடும்ப தலைவர். விஜயாவின் திருமணத்திற்கு 9 ஆண்டுகளிற்கு முன்னர் 10 பவுனும் 50,000 ரொக்கத்தோடு அடிப்படை தேவைக்கான பாத்திரங்களை சீர்வரிசையாக கொடுத்தனர். அதற்கே 2.5 லட்சம் வரை கடன் வாங்கித்தான் செய்தனர். பிரபு அப்பொழுது 12ஆம் வகுப்பில் இருந்தான். சில மாதங்களிலேயே பணியின் பொழுது அவனின் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட குடும்ப சுமை மொத்தமும் அச்சிறுவனின் மீது. அச்சமயத்தில் சுப்பு நல்ல நிலையில் இருந்ததால் பிரபுவிற்கு ஆதரவு அளித்து அரவணைத்துக் கொண்டார். ஆட்டோவை வாடகைக்கு விட்டு குடும்பத்திற்கு ஓரளவு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். விஜயலட்சுமியின் வளைகாப்பு முதல் குழந்தைக்கு காது குத்து வரை அனைத்திற்கும் பணம் கொடுத்து உதவினான். குடும்ப சூழல் காரணமாக பள்ளியோடு படிப்பை நிறுத்திவிட்டு தந்தையின் ஆட்டோவை தானே ஓட்ட துவங்கினான் பிரபு. பெயருக்கு என்று தொலைதூர படிப்பில் இணைந்தான். இரவு பகல் பசி தூக்கம் என அனைத்தையும் மறந்தான். சுப்புவின் கடனை அடைப்பதற்காக இல்லம் என்ற ஒன்று இருப்பதே அவனிற்கு மறந்து போனது. அன்னையின் தேவைக்காக அளவாய் பணம் கொடுப்பதோடு சரி. 1.5 ஆண்டுகளில் பணத்தை சேமித்து சுப்புவிடம் திருப்பி கொடுக்க, எனக்கு என்னடா இந்த காசு நீயே வச்சுக்க, ஏதாவது தொழில் செஞ்சு பிழைச்சுக்க என வற்புறுத்தி வாங்க மறுத்து விட்டான். அந்த பணம் குடியிருக்கும் வீட்டை அடமானம் வைத்து பெற்றதோடு இணைந்து வேனாய் உருமாறியது. ஷேர் ஆட்டோ போல் வேனை இயக்க துவங்கினான். ஆட்டோவை மீண்டும் வாடகைக்கு விட்டான். இதற்கிடையில் தமக்கையின் இல்லத்திலிருந்து வரிசையான விசேஷங்களும் செய்முறைகளும் அதில் அவர்கள் உரைக்கும் குறைகளும் என பிரபுவிற்கு எரிச்சல் தான் வந்தது. வீட்டுல ஆம்பளை இல்ல, இருக்கிறவனு சின்ன பையன், என்னதான் செய்வான்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? வளகாப்புக்கு 9 வகை சாப்பாடு போடணும்னு எப்படி அவங்களால கண்டிஷனா சொல்ல முடியுது என்பதில் துவங்கிய உரசல் இந்த 8 ஆண்டுகளில் வளர்ந்து கொண்டேதான் செல்கிறது. விசாலாட்சி மருமகனிடம், தம்பி இப்படி சொன்னா எப்படி, எங்க நிலைமையும் யோசிச்சு பாருங்க, அவர் இருந்தாலும் பரவாயில்லை என தங்களின் இயலாமையை வெளிப்படுத்த, அதுக்கு நான் என்னத்த செய்ய முடியும், முரணு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க செய்யலன்னா சொந்தக்காரங்க மத்தியில அசிங்கமா போயிடாதா? நான் எனக்காக சொல்லல, மாமாவோட பேர் கெட்டிடக்கூடாதுன்னு தான் சொல்லுறேன். என்ன விஜய் பேசாம இருக்க, நீதான் உங்க அம்மாக்கு சொல்லணும் என மனையாளையும் இழுத்து விட்டான் மாப்பிள்ளையானவன். அவன் உரைத்த ஒரே சொல், அவர் சொல்லுறதும் சரிதானம்மா என்பது மட்டுமே. மாமியார் வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க, புருஷன் சொல்றத கேளு என தாய் தந்தையர் சொல்லி அனுப்பியதின் விளைவு. பிரபு, இவ்வளவு செய்யணும்னா காசு ரொம்ப செலவாகுமே அக்கா. விஜி, ஆமாங்க, அம்மாவும் தம்பியும் என்ன செய்வாங்க பாவம். மருமகன், அதான் ஆட்டோ இருக்குல்ல, வித்து செய்யுமாப்ல, இந்த ஒரு செலவு மட்டுமா இருக்கு, அடுத்து பிரசவம், பிள்ளைக்கு செயின் போடுறது, காது குத்துக்கு முறை செய்யறதுன்னு எவ்வளவு இருக்கு, வித்து வச்சுக்கிட்டா நல்லது தானே. விஜி, ஆமா பிரபு, உன்னாலையும் வேற என்ன செய்ய முடியும், இதுக்கு ஆட்டோவை கொடுனான்னு இருந்தாலும் நேரடியாவே கேட்டிருக்கலாம் என தமக்கையின் கணவனை மனதிற்குள்ளேயே அர்ச்சித்த பிரபு வெளியே நக்கலாய், அது சரி மாமா, அப்புறம் நாங்க பூவாக்கு என்ன செய்யறதா? என்ன மாப்பிள, ஏன்னா வீட்டு ஆம்பளை நீதான், வேலைக்கு போய் சம்பாரி, அதான் பெருமை கௌரவம், அக்காக்கு சீரெல்லாம் செய்யணும்ல என்றிட, பொண்ணை கொட்டி கொடுத்தா இவனுங்களுக்கு அடிமை போல என முணுமுணுத்தபடியே எழுந்து சென்றான் பிரபு. விசாலாட்சியின் நிலைதான் பரிதாபமாய் ஆனது. விஜயோ எது சரி எது தவறு, அவரின் உண்மையான பொருளாதார நிலை என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தாள்.
அதை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டான் அவளின் கணவன். அதே நேரம் தனது சொல்லை அச்சு பெறாமல் கேட்டு நடந்து கொள்ளும் மனையாளை நன்றாகவும் கவனித்துக் கொண்டான். அந்த ஒரு காரணத்திற்காகவே பிரபு அமைதியாயிருக்க ஒருவிடம் செல்ல செல்ல இவனின் முன்னேற்றம் ஏறுமுகமாக சம்மந்தி இல்லத்தாரின் சுரண்டலும் அதிகமானது. பொருளாதாரத்தில் ஒரு நிலையான தன்மைக்கு வந்தவுடன் தனது கருத்துக்களை தைரியமாய் முன்வைத்த மாப்பிள்ளைக்கும் அவனின் துணிவையும் சாதுர்த்தையும் ஏற்க இயலாத பெண் எடுத்த மாமனிற்கும் இடையே பார்வைக்கு தெரியாத ஒரு ஈகோவும் தற்போது வரை தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. அதன் வெளிப்பாடுதான் விசாலாட்சி மகளிருக்கு உதவியாய் அவளின் இல்லத்திற்கு சென்று வருகிறேன் என்றதும் பிரபு உரைத்த பதில்கள் யாவும். அத்தியாயம் 3. சமையல் அறையில் பணியில் இருந்த வஞ்சியின் மனம் ஏனோ நிலையின்றி தவித்தது. கைகள் அது பாட்டிற்கு வேலை செய்து கொண்டிருக்க எண்ணங்கள் எங்கெங்கோ ஊர்வலம் சென்று வந்தது. காரணம் மணாளன். அருகன் அன்று கூடலிற்கு வருவதாய் உரைத்திருந்தான். பொதுவாகவே அவன் வரும் நாட்களில் இல்லம் பரபரப்பின் உச்சத்தில் தான் இருக்கும். வீட்டை தூய்மை செய்து காலை சமையலை முடித்து குழந்தைகளை தயார் செய்து தானுமே குளித்து விடுவாள். அனைத்தும் மாமியார் மகேஸ்வரியின் வழிநடத்தல் தான். புருஷன் வரும்போது அவனோட கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க வேண்டாமா? பார்த்ததும் ஆசை வந்துடணும். பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கும் வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கும் என்று அவர் ஒவ்வொன்றாய் கூறி செய்ய சொல்ல, ஏன் மூஞ்சிய பார்த்து ஆசை வந்துட்டாலும் பொய் பொய்யா பேசாதீங்க அத்தை என நிதர்சனத்தை உரைப்பாள். என்ன பொய் பேசுறனா? மூஞ்சி என்ன பெரிய மூஞ்சி? என்னோட வயசுல அத்தனையும் சுருங்கி போயிடும். ஆனா மனசு மாறுமா? நான் என்ன உன்னோட மூஞ்சிய பாப்பா நான் சொன்னேன்? நீ அவனை கவனிக்கிறதுலயும் நடந்துக்கிற முறையிலுமே ஆசை வந்துடும் தி மேல. ஆஹா, 1000 இருந்தாலும் மகரை விட்டு கொடுப்பீங்களா அத்தனைங்க? உனக்கும் சேர்த்து தானடி பேசுற என்று அவள் கழுத்தை வெட்டி கொண்டு செல்ல, பாத்துடி மூஞ்சி முதுகு நேரம் திரும்பிக்க போது. ரொம்ப ஆசை போல இருக்கு. அது திரும்பலன்னா நீங்க திருப்பி வச்சிடுவீங்க போல. ஆத்தாடி, உனக்கு நல்லது நினைக்க கூடாது, கெட்டது சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு வந்தா என்னத்தை தான் பேசுறது? நானே பேச்ச குறைச்சுக்கிட்டு வேலைய பாருங்க. என்னோட மகனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஒண்ணு செஞ்சு வைக்கணும், இல்ல மருமகளுக்கு உதவியாவது செய்யணுமாக்கும். புருஷனை புரிஞ்சு நடந்துக்க இவளுக்கு நாம வழி சொன்னா இவன் நம்மளே ஏறுவா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பலகாரம் செஞ்சு தருவேன். அதை தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா மாமாவுக்கு புரிஞ்சு என்னோட குடும்பம் நடத்தட்டும், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கும் நான் பெத்ததுகளுக்கும் பதில் சொல்லி ஓய முடியல. இதுல அவரும் ஆசையா வந்து பேசி அடுத்த நிமிஷமே சண்டை பிடிச்சுக்கிட்டு அலையவா என்று உரைத்து சென்றாலும் கூட மகேஸ்வரியின் வாய்மொழிகளை அப்படியே அச்சு பிசகாமல் செய்து விடுவாள் வஞ்சி. இது போல் அவனது ஒவ்வொரு வருகையின் போது மாமியாருக்கும் மருமகளிற்கும் இடையே ஏதேனும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஆனால் இன்று அது போல் எந்த பேச்சும் நடக்கவில்லை. வழக்கத்தில் வஞ்சி அனைத்து பணிகளையும் செய்ய பெரிய மகன் தனியே சென்றதிலிருந்து முகம் வாடி போன மகேஸ்வரி 4 நாட்கள் ஆன பின்பும் கூட அப்படியேதான் இருந்தார். அவினாஷின் வாழ்க்கைக்காக அனுப்பிவிட்டாலும் தாய் மனம் பரிதவிக்கத்தான் செய்தது. ஷியாமலா அதிகப்படியாய் சமையல் அறியாதவள். அத்தோடு கைப்பக்குவம் இன்னும் பிடிபடவில்லை. மூத்தவன் அளவாக உண்டாலும் ருசியை எதிர்பார்ப்பவன். அதற்கென்று என்ன இப்படி இருக்கு என்றெல்லாம் வினவ மாட்டான். உணவை குறையும் சொல்ல மாட்டான். பிடிக்கவில்லை எனில் கால் வயிறோடு நிறுத்திக் கொள்வான். அவ்வளவே. வைபவிக்கு விளையாட்டு காட்டி பின்னாடியே ஓடி உணவை ஊட்ட வேண்டும். பணிக்கு செல்லும் மருமகளால் அதெல்லாம் இயலுமா? மகனும் பெயரனும் புதிய இல்லத்திலும் அந்த வாழ்க்கையிலும் பொருந்திக் கொள்வார்களா என்று குழப்பத்துடனே இருந்தார். அவரால் நடக்க என்ற தொலைவுதான். நேரில் சென்று பார்த்து விடலாம். ஆனால் சிறுவன் தம்பியுடனும் தங்கையுடனும் விளையாட வேண்டும், நானும் உடன் வருகிறேன் என்று அழுதால் எப்படி சமாதானம் செய்வது என சிந்தித்து மூத்த மகனின் இல்லத்திற்கு செல்லாமலேயே இருக்கிறார். அத்த அத்த மருமகளின் குரலிற்கு அறையில் இருந்து வெளியே வந்த மகேஸ்வரி, என்ன வஞ்சி? பிள்ளைகளை குளிக்க ஊத்திட்டேன், துணியை மட்டும் மாத்தி விடுங்க, நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இவ்வளவு சீக்கிரம்? எப்போ மதியத்துக்கு மேலதானே குளிப்ப? மூத்த மருமக மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்குன்னு என்னைய மறந்துடுவீங்களாக்கும்? புரியாமல் பார்த்தவர், ஏண்டி உன்னை எங்கிட்டு மறக்க முடியும்? நீதான் விடிஞ்சதுல இருந்து அடையிற வரைக்கும் வாய் ஓயாம பாட்டு பாடுறிய. இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு மாமா வர்றாரு. ஆமால, மறந்துட்டேன் பாரு என மகேஸ்வரி தலையில் தட்டிக்கொள்ள மாமியாரை பொய்யாய் முறைத்தாள் வஞ்சி.
போதும் போதும், இப்படித்தான் என் பிள்ளைய பார்த்தது முறைக்கிறியா? அதான் வந்தா நிக்காம ஓடுறான் போல. புருஷனை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்க என்ன? அப்படியே உங்க மகன் பயந்துட்டாலும் அது ஏன் எப்ப பாரு என்னோட வாயவே புடுங்குறீங்க அத்தை? நான் புடுங்கி நீ அப்படியே லோடு லோடா கொட்டிட்டாலோ. போய் சீக்கிரம் குளிச்சுட்டு அவன் வர்றப்ப ரெடி ஆயிடு. தெரியும் தெரியும், எங்களுக்கு 4 வருஷமும் இதே பாடத்தை தானே படிக்கிறீங்க. நானும் செய்யறேன். ஆனா ஒத்த நாள் கூட என் மூஞ்சிய மாமா நிமிந்து பார்த்த மாதிரி தான் தெரியல என சற்று உறக்கவே சொல்லியபடி அவள் சொல்ல, இவ அவனை கவனிக்காம இருந்துட்டு அவன் இவளை பாக்கலன்னு சொல்லிட்டு போறா பாரு. இனிமே இவளை சமயக்கட்டு பக்கமே போக விடக்கூடாது. புருஷனுக்கு ஆக்கி போடுறது மட்டும்தான் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கா போல. ஆனாலும் எப்படித்தான் 2 குட்டியை பெத்தான்னு இன்னும் சந்தேகமாத்தான் இருக்கு என்று தனக்கு தானே வினவியபடி குழந்தைகளை தயார் செய்தார் மகேஸ்வரி. ஓய்வறையில் இருந்த வஞ்சியின் மனமெங்கும் அவனின் ஞாபகம் என்றும் இல்லா திருநாளாய். நேர்ல வந்து சொல்லுறேன் என்றவன் என்ன சொல்வானோ என்ற சிந்தனை அவளிற்கே புரிந்தது தான் இயல்பாக இல்லை என்று. வெளியே வந்தவள் அவசரமாய் உடை உடுத்தி முடிக்க அழைப்பு மணி சத்தம் கேட்டது. மாமா வந்துட்டாரு போல என மனம் பரபரக்க வேக எட்டுக்களில் வாயிலை நோக்கி சென்றாள். கூடத்தில் அமர்ந்திருந்த மூத்தவர், அந்த பேச்சு பேசிட்டு இப்ப உன்னோட அம்மாக்காரி ஓடுறத பத்தியா என அகரனிடம் சொல்லி சிரிக்க மழலையும் சத்தமாய் புன்னகைத்தது. தர்ஷினி ஓடி சென்று அன்னையின் புடவையை பற்றி கொள்ள கதவை திறந்ததும் இருவரது பார்வைக்கும் விருந்தானான் அருகன். மணையாளின் வியர்வை புத்த முகத்தை கண்டவனது மனம் வளர, பா பா என்று அழைத்து தந்தையின் கவனத்தை தன்புறம் திருப்பினாள் மகள். வாயிலின் ஒரு கதவு மட்டுமே திறந்திருக்க அன்னையை தள்ளிவிட்டு அதன் வழியே வந்த மழலையை, ஹாய் தர்ஷி குட்டி, அப்பாவை பார்க்க ஓடி வந்தியா என தூக்கி கொள்ள, வஞ்சி கொடுங்க மாமா என்றாள் அவனது பைகளை. நீ போ, நானே கொண்டு வரேன். அவள் வழிவிட்டு சுவற்றோடு ஒற்றி நின்று கொள்ள குழந்தையுடன் மனையாளை அழுத்தமாய் உரசியபடி உள்ளே நுழைந்தான். கணவனது தீண்டலை சற்றே பதற்றம் கலந்த தவிப்புடன் உள்வாங்கியவள், எதுக்கு இப்படி என்னை நசுக்கிட்டு வரீங்க? அந்த கதவை திறந்து சௌகரியமா வந்தாத்தான் என்ன? நீ எல்லாம் 2 கதவையும் திறந்திருக்கணும். ஒன்ன முடிக்கிட்டு வான்னா இருக்கிற இடத்துலதான் வர முடியும். ஆமா ஆமா, இத்தனை நாள் நான் தான் செஞ்சேனாக்கும். வர வர ரொம்பத்தான் மாமா செய்யறீங்க. அப்படி என்ன செஞ்சுட்டேன்? போங்க நீங்க என்றவள் அவனிற்கு முதுகு காட்டி முன்னே செல்ல நீர்த்துளிகள் சொட்டியபடி இடைவரை இருந்த அவளின் குழலை பற்றி இழுத்து தன்னோடு ஒட்டிய அருகன் மணையாளின் காதோறும் இதழ்களை ஒற்ற திகைத்தாள் வஞ்சி. என்ன செய்றீங்க மாமா, பிள்ளை முன்ன என சினத்துடன் அடிக்குரலில் வினவியபடி திரும்பியவளின் இதழ்களில் ஒற்றை விரல் வைத்து பேச்சை நிறுத்தியவன், குழந்தை இங்க இல்ல, நீயா பேசி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடாத என்று குரல் தாழ்த்தி உரைத்தான். மகளை அவனிடம் காணாமல் பார்வையால் வினவ, சட்ட பாக்கெட்ல சாக்லேட்டை பார்த்ததும் எடுத்துட்டு ஓடிட்டா உன்னோட பொண்ணு. எப்ப போனா? நானும் இங்கதானே இருக்கேன், எனக்கு தெரியாம எப்படி? இப்படி உன்னை இழுத்து பிடிச்சல்ல, அந்த கேப்லதான் உனக்கு ஓடும்போது கொலுசு சத்தம் கூடவா கேட்கல என அவளை மீண்டும் அணைத்து சீண்டலாய் வினவ வஞ்சி சிந்தனையில் இறங்கிவிட்டாள். அவள் அப்படித்தான். ஏதேனும் வினா எழுப்பினால் அதற்கான விடை கிடைக்கும் வரை தேடலில் மூழ்கி விடுவாள். அத்தருணங்களில் நடப்பவையெல்லாம் அவளின் மூளையிலோ மனதிலோ பதியாது. அருகனிற்கு அதுதான் வசதி. அவள் நேருக்கு நேர் பார்த்து என்னவென்று வினா எழுப்பினால் ஆடவனின் உணர்வுகள் அனைத்தும் வேலை நிறுத்தம் செய்துவிடும். தேனூரில் இருந்த பொழுது கூட நிலவை ரசித்த மணையாளிடம் மயங்கிதான் தொண்டைக்குழி முத்தம் பதித்தான். தற்போதும் அவளின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு ஈரமான குழலின் குளிர்ச்சியில் முகம் புதைத்தான். ஏ வஞ்சி, என்ன சத்தத்தையே காணோம்? வாசலே வச்சு அவனை முறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? எதுனாலும் உள்ள வந்து பேசுங்க 2 பேரும் என மகேஸ்வரி குரல் கொடுக்க இருவருமே சுய நினைவிற்கு மீண்டனர். கணவனிடம் இருந்து விலகியவள், ராத்திரி பகல் வரமுறையெல்லாம் இப்படியா நடந்துப்பீங்க என்று வார்த்தைகளால் அர்ச்சித்தபடி உள்ளே செல்ல, கருஞ்சல மாதிரி நின்னுட்டு என்னைய மட்டும் திட்டிட்டு போற, இது எந்த ஒரு நியாயம் என வினவியவாறே அவன் பின்தொடர பாவை அவளின் இதழ் முணுமுணுப்பு மட்டும் குறையவே இல்லை. என்னடா முணங்கிட்டு போறா உன் பொண்டாட்டி? வந்து அவகிட்ட வம்பு வளர்த்துட்டியா? அன்னையின் வினாவில் சிரிப்புடன் அருகே சென்று அமர்ந்தவன், நான் மட்டும்தான் வம்பு பேசுவேனா? உங்க மருமகளுக்கு பேசவே தெரியாது அப்படிதானம்மா? நீ பேசாம அவ பதில் பேச மாட்டாளே. பதில் தான் பேச மாட்டா, ஆனா மனசுக்குள்ள நல்லா அர்ச்சனை நடக்கும். அது சரி,
போய் முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடு. ராத்திரி வண்டியில கண்ணசர முடிஞ்சிச்சோ இல்லையோ என மகனை அனுப்ப குழந்தைகளுக்கான உணவோடு வந்தாள் வஞ்சி.